வணக்கம், எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? நாங்கள் இன்றைக்கி ஃப்ரூட் சாலட் செய்கிறது பற்றி நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பழம் எடுத்திருக்கேன், ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, மெலோன், அன்னாசிப்பழம், கீவி, ஏப்ரிகாட் ஜாம், திராட்சை வத்தல், தேவையான அளவு சீனி, வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும், அது தற்போதைக்கு இருக்கல, அதால் இந்த வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், தேவையான அளவு உப்பு, ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ். இப்போ நான் பழங்களெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துட்டு ஆப்பிள் மட்டும் இதில் நான் துருவி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பச்சையாக உடனே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட நல்லா இருக்கும் இந்த பருப்பு. இப்போ நாங்கள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் பழங்கள் எல்லாம். இனி நாங்கள் மிச்சமாக இருக்கிற பொருட்களை இதோடு நாங்கள் சேர்க்கலாம். சீனி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு நீங்கள் போடலாம், வேண்டாம் பழத்துலேயும் இனிப்பு இருக்குத்தானே, அதால் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதை போட்டுக்கொள்ளுங்க. சொன்னால் நீங்கள் எல்லாம் சேர்த்து பழங்கள்லாம் போட்டு பிரட்டி எடுத்த பிறகு உங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு ஒரு ஜூஸ் பானின் தடிப்பாக இருக்கும், சாப்பிட சுவையாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதால் ஜாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. வெங்காயம் நான் எடுத்த வெங்காயம் ஒன்று அப்படியே போடுறேன். சில பேர் நினைக்கலாம் ஃப்ரூட் சலாட்டுக்கு வெங்காயம் எதுக்கு போடுறேன்னு சொல்லி, ஆனால் அதான் இதில் முக்கியமானது, வித்தியாசமான ஒரு சுவையை உங்களுக்கு தரும். நீங்கள் போட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் உப்பு விடலாம். இது லேசாக உங்களுக்கு உப்பு போட்டிருக்கிற சுவை தெரியக்கூடாது, சும்மா லேசாக ஒரு டீஸ்பூன் விடுங்க. விட்டுட்டு இப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கிற ஆரஞ்சு ஜூஸ் அதை விடலாம். விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நீங்கள் வடிவாக சேர்த்து பிரட்டி எடுங்க. இன்றைக்கி நாங்கள் இருக்கிற இடத்துல நல்ல வெயில் சூடாக இருக்குது, அதுக்கு இந்த பழங்கள் எல்லாம் இந்த மாதிரி இப்போ சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். எங்களோட பிள்ளைகள் தனியாக பழங்கள் எடுத்து சாப்பிட விருப்பக்குறைவு அவங்களுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. எடுத்து எல்லாம் அம்மா போட்டு செய்து கொடுக்கணும், இந்த மாதிரி செய்து கொடுத்து டிஷ்ஷில் வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி செய்துட்டு ஒரு மணித்தியாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டால் நல்ல கூலாகினத்துக்கு பிறகு விரும்பி சாப்பிடும். இதோட ஐஸ்கிரீம் அதுவும் சேர்த்து வச்சு சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். தேவையான பொருட்களில் தேசி புளி சேர்க்கிறது பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். அதால் நீங்கள் இப்போ எல்லாம் பிரட்டி எடுத்துகிட்டு தேசி புளி ஒரு பாதி புளிஞ்சு விடுங்க. இந்த மாதிரி புளிஞ்சு விடுங்க கொஞ்சம். நான் எல்லா பழங்களும் துண்டு துண்டாக வெட்டி போட்டேன்னா, நான் ஆப்பிள் மட்டும் துருவி போட்டேன்னா, அதுக்கு காரணம் அது ஜூஸோடு சேராது. ஆனால் இந்த மாதிரி துருவி போட்டிங்கன்னு சொன்னால் ஜூஸோடு சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு சுவையை தரும் அது. அதால் தான் நான் அந்த மாதிரி துருவி போட்டேன்னா, நீங்களும் அதே மாதிரி நான் செய்த முறையிலே நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ சரி, ஃப்ரூட் சலாட் ரெடி ஆகிட்டு நான் இதை ஒரு மணித்தியாலும் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். வச்சுட்டு பிறகு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நாங்கள் ஒரு மணித்தியாலத்தால் ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ நாங்கள் ஃப்ரூட் சலாட் எடுத்துகிட்டு தான் பார்ப்போம். இது நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு மணித்தியாலத்தால் எடுத்துருக்கேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. நான் இப்போ அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ நல்ல சுவையான ஃப்ரூட் சலாட் ரெடி ஆகிட்டு, இப்போ நானும் என் கணவரும் பிள்ளைகளும் கொண்டு நாங்கள் வீட்டு தோட்டத்தில் நாங்கள் இருந்து நல்ல வெயில் சூடாக இருக்குது, நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதா இருந்துச்சுன்னா பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. ஓகே, பாய்.